ஒரு மாலை பொழுதில் முத்துவும் அவன் குடும்பத்தினரும் கடைத்தெரு வழியாக சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு சைக்கிள் கடையை தாண்டி சென்றபோது ஒரு அழகான புத்தம் புதிய கியர் சைக்கிள் மீது முத்துவின் பார்வை பட்டது. அம்மா, அங்க பாருங்க, கியர் சைக்கிள். இதுல எவ்வளோ கியர்கள் இருக்கு. ப்ளீஸ்மா, ப்ளீஸ், இதை வாங்கலாமா? இது ரொம்ப நல்லா இருக்கு முத்துக்கண்ணா. ஆனா விலைய பாரு, 9,000 ரூபாய். இப்போ நம்மளால வாங்க முடியாதுப்பா. முத்துவின் இதயம் உடைந்து போனது. சரி விடு முத்து, நாம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அந்த சைக்கிளை வாங்கிடலாம். அப்போது ஒருவர் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுப்பதை முத்து பார்த்தான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அக்கா, எனக்கு ஒரு கேள்வி. சைக்கிள் வாங்க நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா அந்த ஏடிஎம் மிஷின் சும்மா பணத்தை கொடுக்குது. அரசாங்கம் ஏன் நிறைய நிறைய ரூபாய் நோட்டுகளை அச்சடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க கூடாது? அப்போ நாம எல்லாரும் பணக்காரர்களாகி நமக்கு வேண்டியதை எல்லாம் வாங்கலாமே. அது ஒரு சூப்பரான கேள்வி முத்து. இது ஒரு சுலபமான தீர்வு மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். வா, நான் உனக்கு காட்டுறேன். வீட்டிற்கு திரும்பியதும் அக்கா சில பொருட்களை சேகரித்தாள். ஒரு சாக்லேட், முத்துவின் புதிய கிரிக்கெட் பந்து மற்றும் அவளுக்கு பிடித்தமான ஒரு பேனா. சரி முத்து, இப்போ பணம்னு ஒண்ணு உலகத்துல இல்லைன்னு கற்பனை செஞ்சுக்கலாம். உனக்கு வேணுங்கிற இந்த சாக்லேட்டு என்கிட்ட இருக்கு. நீ இதை என்கிட்ட இருந்து எப்படி வாங்குவ? அது ரொம்ப ஈஸி. சாக்லேட்டுக்கு பதிலா என்னோட புது கிரிக்கெட் பந்தை தருவேன். ஒரு பண்ட மாற்று, அவ்வளோதான். நீ சொன்னது சரி. ஒரு பொருளுக்கு மாற்றா மற்றொரு பொருளை வர்த்தகம் செய்யும் முறைதான் பண்டமாற்று. பழமையான இந்த வழி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா செயல்பாட்டுல இருந்தது. ஆனா காலப்போக்குல கிராமங்கள் பெரிதா வளரத் தொடங்கியதும், மக்கள் அதிக பொருள்களை வர்த்தகம் செய்ய தொடங்கிய போதும் பண்டமாற்று ரொம்ப கடினமாகவும் சிக்கலாகவும் மாறிடுச்சு. ஏன்? பண்ட மாற்று ரொம்ப சுலபமா தெரியுதே. அப்படியா? இப்போ நீ என் சாக்லேட்டுக்கு பதிலா ஒரு பந்தை கொடுத்த. ஆனா எனக்கு அந்த பந்து தேவையில்லைன்னா என்ன செய்வ? அதுக்கு பதிலா எனக்கு ஒரு கோழி தேவைன்னு வச்சுக்கலாம். கோழியா? கோழிக்கு நான் எங்க போறது? உன்கிட்ட தான் வேற பொருட்கள் இருக்கே. ஓ, அப்போ நான் கிரிக்கெட் பந்தை வாங்கிக்கிட்டு கோழியை கொடுக்கிற ஆளை கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குமே. அது மட்டும் இல்லாம ஒரு கிரிக்கெட் பந்துக்கு ஒரு முழு கோழியை யார் கொடுப்பா? ஆமா, இது முதல் சிக்கல். ரெண்டாவதா, நம்ம அம்மாவுக்கு ஒரே ஒரு முட்டை தேவைன்னு வச்சுக்கலாம். ஆனா அவங்க கிட்ட ஒரு ஆடுதான் பண்டமாற்று செய்ய இருக்குன்னா என்ன செய்வாங்க? ஆட்டை துண்டு துண்டா வெட்டி ஒரு முட்டை வாங்க முடியுமா? மூணாவது, உனக்கு மீனோ இல்ல தக்காளியோ பண்டமாற்றா கிடைச்சா அதெல்லாம் அழுகிறதுக்கு முன்ன அதை உடனே நீ செலவு செய்யணும். அழுகும் பணத்தை உன் அடுத்த வருட சைக்கிளுக்காக சேமிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பண்டமாற்று என்பது கொஞ்சம் சிக்கலாதான் தெரியுது. ஆமா, இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம வர்த்தகத்தை வேகப்படுத்தக்கூடிய ஒன்று மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆரம்பத்துல மக்கள் சில விசேஷமான பொருள்கள், உதாரணமா கிளிஞ்சல்கள், தங்கம், வெள்ளி போன்ற உலோகத் துண்டுகளை பயன்படுத்தினாங்க. ஓ, அப்போ ஒரு கோழி வாங்கணும்னா 4 கிளிஞ்சல், ஒரு ஆடு வாங்கணும்னா ஒரு தங்கத்துண்டு, இந்த மாதிரியா? ஆமா, காலப்போக்குல அரசர்கள் அவங்க நாணயங்களை உருவாக்க இதுதான் வழிவகுத்தது. இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அச்சடிக்கும் ரூபாய் நோட்டுக்கு தான் மதிப்பு இருக்கிறதுன்னு நாம எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஓ, அப்படின்னா
அரசாங்கம் அச்சடிக்கிற பணம் மதிப்பு மிக்கதுன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதனால தான் அது வர்த்தகத்தை வேகமாகவும் எளிதாகவும் ஆக்குகிறது. சரியா? சரியா சொன்ன. இப்போதான் முக்கியமான பகுதி. நான் கடற்கரையில கண்டுபிடிச்ச இந்த ஒரே ஒரு பளபளப்பான கிளிஞ்சல் தான் நம்மளோட புதிய பணம்னு வச்சுக்கலாம். இது ஒண்ணுதான் இருக்கு. அதனால ரொம்ப அரிதானது, மதிப்பு மிக்கது. இந்தா இத வச்சுக்கோ. சரி, அப்போ நான் இந்த கிளிஞ்சலை கொடுத்து சாக்லேட் வாங்கலாமா? சரியா சொன்ன. ஆனா நான் திடீர்னு இப்படி செஞ்சா என்ன ஆகும்? அக்கா ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்து அதிலிருந்து நூற்றுக்கணக்கான ஒரே மாதிரியான கிளிஞ்சல்களை தரையில் கொட்டினாள். வாவ், இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? அதை விடு. இப்போ உன் முதல் கிளிஞ்சல் இன்னும் விசேஷமானதா இருக்கா? எல்லா இடத்துலயும் நூத்துக்கணக்கான கிளிஞ்சல்கள் இருக்கும்போது உன்னோட ஒரே ஒரு கிளிஞ்சலுக்காக என் சாக்லேட்டை நான் கொடுப்பேனா? இல்ல, அது இப்போ ஒரு சாதாரண கிளிஞ்சல் தான், அதுக்கு மதிப்பே இல்ல. அரசாங்கம் அதிகமா பணத்தை அச்சிட்டாலும் சரியா இதே தான் நடக்கும். நம்ம ரூப நோட்டுகள் எல்லாம் இந்த சாதாரண கிளிஞ்சல்கள் மாதிரி ஆகிடும், மதிப்பு குறைஞ்சிரும். அதனால மற்ற பொருள்களோட விலையும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆகிடும். இன்னைக்கு 9,000 ரூபாய்க்கு இருக்கிற கியர் சைக்கிள் நாளைக்கு 9 லட்சம் ரூபாய் ஆயிரும். இந்த பிரச்சனைக்கு பேரு தான் பணவீக்கம். ஓ, அப்போ நிறைய பணம் இருந்தா எல்லாரும் பணக்காரங்க ஆகிட மாட்டாங்க. அது பணத்தோட மதிப்பையே குறைச்சிடும். அதனாலதான் நம்ம பணத்துக்கு மதிப்பு இருக்கு, அதை நாம சேமிக்கணும்னு அம்மா சொன்னாங்களா? சரியா சொன்ன. உனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஏடிஎம் மிஷின் சும்மா பணத்தை கொடுக்கல, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேமிச்ச பணத்தை தான் கொடுக்குது. முத்துவுக்கு புரிந்தது. அந்த சைக்கிளை எளிதாக பெற முடியாது என்று அவனுக்கு தெரிந்தது. ஆனால் இப்போது அவன் உண்டியலில் இருந்த பணத்தின் மதிப்பையும் அவன் உணர்ந்து கொண்டான். தனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் சேமிக்கத் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தான்.